இந்த டெலிவரி வேலை பார்த்து பார்த்து அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 6 இயர்ஸாக அவருக்கு பைல்ஸ் வந்துருச்சு சார். ஒரு நாள் நைட்டு 1:30 மணிக்கு கால் பண்ணுறான். அவன் போயிட்டு ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்துட்டாங்க சார். விழுந்துட்டான். அந்த நேரத்தில் நான் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பேன் சார், எவ்வளோ துடிச்சிருப்பேன். அங்கே ஒரு மால் அடிக்கிற சத்தம் கேட்குதாடா, அங்கே வாடா அப்படின்னு சொன்னாங்க சார். எங்கேயோ டெத்து இருக்குன்ட்டு நானும் டேரெக்டாக போயிட்டே இருந்தேன் சார். போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நான் தான்ப்பா தம்பி ஃபோனில் டார்ச் அடிக்கிறேன் பேர். நாங்கள் இறங்கினேன், ஃபுட்டு கொடுத்தேன், ஃபோன்லேருந்து எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. அப்புறம் பேண்ட்டை கட்டுறா, ட்ரெஸ்ஸை கழட்டு, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்க சார். இந்த கார்பரேட் கம்பெனிஸ் சொல்கிறது என்னன்னா, டெலிவரி பாய்ஸாகவே வச்சுருக்காங்களே. அதுலேருந்து வெளில போகிறதுக்கு தானே வழி பார்த்துன்னு இருக்கோம். அதையும் பார்க்குறீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. வழி தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இங்கே யாருமே பரம்பரை பணக்காரன் இல்லைல்ல. பரம்பரை பணக்காரன் தான் நான் ஏன் அந்த வேலை செய்கிறேன். அனுஷ் ரைஸ் மற்றும் டாக் டெவலப்பர்ஸ் வழங்கும் வா தமிழாவா. இன்னைக்கு வா தமிழாவாவில் நாம் பேச போகிற தலைப்பு டெலிவரி வேலையில் இருக்கும் பட்டதாரிகள், அதை எதிர்க்கும் குடும்பத்தினர். நீங்க எல்லாம் படித்த படிப்பு என்ன டெலிவரி பண்றீங்க, என்ன சம்பளம் வாங்குறீங்க? நான் ஜேர்னலிசம் படிச்சிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி வேலை பார்க்குறேன். காலையில் 11 மணிக்கு ஆன் பண்ணிட்டு நைட்டு 3 மணி வரைக்கும் நான் வேலை பார்ப்பேன். ஒரு 1800 சம்பாதிப்பேன் ஒரு நாளைக்கு. வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 சம்பாதிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகமாக பாருங்க, 14,000 இருக்குது, 16,000 இருக்குது, 17,000 ஒரு வாரத்துக்கு சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க இந்த ஃபுட் டெலிவரி வேலை பார்க்குறத. சொல்லுங்க. நான் பிகாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் வந்து என்னென்ன பண்ணுறேன்னா ஃபுட் டெலிவரியும் பண்ணுறேன், பார்சலும் டெலிவரி பண்ணுறேன், ப்ளஸ் பைக் டாக்ஸி இதுவும் ஓட்டுறேன் சார். என்ன டைமில் பைக் டாக்ஸியில் ஓட்டுவீங்க சார்? மார்னிங் 7லேருந்து 12 வரைக்கும், ஆஃப்டர்நூன் 12 வரைக்கும் பைக் டாக்ஸி ஓட்டுவேன் சார். ஆஃப்டர்நூன் மேலே பார்சல் ஓட்டுவேன். ஈவினிங் 7 o'clockலேருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் ஃபுட் டெலிவரி பண்ணுவேன். ஸோ இதில் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு பெட்ரோல்லாம் போக 1500 கைக்கு வந்துடும் சார். வீட்டில் நீங்கள் முதல் பட்டதாரியா? ஆமாம் சார், நான் முதல் பட்டதாரி. நான் 9th ஒர்க் பண்ணுறேன் சார். 9th எனக்கு கிடைக்கிற வேலையெல்லாம் ஒர்க் பண்ணி ஒரு இடம் மட்டும் வாங்கியிருக்கேன் சார். எவ்வளோ சென்ட் வாங்கியிருக்கீங்க? 2.25 சென்ட். 2.25 சென்ட் வாங்கியிருக்கீங்க. ஸோ வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நான் எம்ஏ இங்கிலீஷ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 2 இயர்ஸாக ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணியிருக்கேன் சார். ஒரு இடமாச்சும் வாங்கிட்டு தான் நான் அந்த சென்னை விட்டு போகலான்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் சார். ஓகே. உங்களுக்கு சொந்த ஊர்? சொந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சார். ரோபோட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன். ஃபுட்டும் கிராசரியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய், பெட்ரோல் போக மாதம் ஒரு 30 ரூபாய். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 கம்பெனி ஏறி இறங்கிட்டேன் சார். இன்டர்வியூ 10லேருந்து 15 தான் சார் சேலரி சொல்கிறாங்க. அதனால எனக்கு அந்த சேலரி செட் ஆகலன்றதுனால இந்த ஃபுட் டெலிவரி பண்ணிட்டுருக்கேன் சார். 4 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன் சார். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? பிகாம் முடிச்சிருக்கேங்க சார். இந்த ஃபீல்டில் எனக்கு 35 to 40 வருது சார். இப்போ அம்மா சிங்கிள் பேரண்ட்டாக என்னை வளர்த்துட்டு இருக்காங்க சார். நான் எமர்ஜென்சினாக்கா நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் ஒர்க் போகலாம் சார். இப்போ அம்மாவுக்கு மெடிக்கல் இஷ்யூனாக்கா நான் வேலையை டியூட்டி ஆஃப் பண்ணிட்டு அப்படியே டேரெக்டாக போகலாம் சார். அம்மாவுக்கு என்ன பிரச்சனை? மியூக்கர் மைக்கோசிஸ் இருக்குது, ஐ ப்ராப்ளம் இருக்குது சார், கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, ரெமட்டாய்ட் பர்சன் சார், டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டு, ஃபுல்லாக ப்ராப்ளமாக தான் சார் இருக்குது அம்மாவுக்கு. ஓகே. இப்போ நீங்கள் இந்த சம்பாதிக்கிறதுல இருந்தால் நீங்கள் அவங்கள பார்த்துக்கிறீங்களா? ஆமாங்க சார். நான் 2017 வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வேலைக்கு போயிட்டு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். 8,000 ரூபாய் தான் அன்றைக்கி சேலரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார் டாக்ஸி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், டிரைவிங் போயிட்டேன். அதுக்கப்புறம் 2020க்கு மேலே தான் நான் வந்து கிராசரி டெலிவரிக்கு வந்தேன். அதில் வந்து 2,500 ரூபாய் கிட்ட சம்பாதிப்பேன் நான். 1000 ரூபாய் ஃபியூல் போகும், பேலன்ஸ் வந்து நிற்கும் சார். நீங்கள் ஏன் டெலிவரி வேலையை தேர்வு பண்ணீங்க? என்னோட நேட்டிவ் வந்து ஆம்பூர். நான் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி கம்ப்ளீட் பண்ணேன். 2024 பாஸ்ட் அவுட். ஆனால் என்னோட அப்பா வந்து சலூன் ஷாப், ஹேர் கட் பண்ணுறாங்க. வீட்டில் முதல் பட்டதாரி தான் நான் தான் அது. ஸோ வீட்டில் கஷ்டப்பட்டு 2 டிகிரி படிக்க வச்சுருக்காங்க. எனக்கு பைக் மேலே ரொம்ப ஆசை. ஸோ வீட்டில் கேட்டு பார்த்தேன், வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளே இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ்சி 2 வருஷம் தானே, அந்த 2 வருஷம் நம்ம கஷ்டப்படலாம் பார்ட் டைமாக பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஒரு பைக் ஒன்று எடுத்தேன் சார். 2,80,000 வந்துச்சு அந்த பைக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 3 லட்சம். 3 லட்சத்துக்கிட்ட வந்துச்சு. ஏ கிரேட் தான் எடுத்தேன் காலேஜில். ஸோ இன்டர்வியூ போகிறப்ப எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நிறைய இடத்துல ரிஜெக்ட் ஆனேன், நிறைய இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், நமக்கு இப்படி இருந்தால் இஎம்ஐ இருக்குது, நமக்கு வீட்டுக்கும் காசு தரணும், அதுக்கப்புறம் இங்கே ரூம் ரெண்ட் இருக்குது, சாப்பாடு இருக்குது, இது எல்லாமே மேனேஜ் பண்ணுறதுக்காக நான் டெலிவரி ஜாப் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ மந்த்லி நமக்கு 30K வருது. ஸோ வீட்லேயுமே நான் வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு தெரியாது யாருக்குமே. யார் வந்திருக்கா? அப்பா வந்திருக்காரா? அப்பா வந்திருக்காரு சார். சிவில் கிராஜுவேட். நான் ஸ்டார்டிங்கில் நான் போயிட்டு வேலையில் நான் சேரும்போது சேலரி சொல்லவே இல்லை. பக்கத்தில் இருக்கிற ஸ்டாஃப் நான் கேட்டேன். நான் அவர் 8 ரூபாக்குள்ளே வரும் அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். இன்க்ரீஸ் ஆகிறது எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் அந்த மாதிரி ஏறும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. 8 ரூபாயிலேருந்து இப்போ 9 ரூபா 10 ரூபா அப்படின்னாக்கா எப்படி நம்ம முன்னேறது, எப்படி இது இந்த அமௌண்ட் வச்சு நம்ம எல்லாமே வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துச்சு. சென்னையில் ஒருத்தர் இருக்கார், அவர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுட் டெலிவரி பண்ணுறேன், நீ வந்து இதில் அமௌண்ட் கம்மியாக வருதுன்னா நீ பார்க்காத, நீ என் கூட வந்து சென்னைக்கு வந்துடு. நான் ஈரோடுங்க சார்.
சென்னைக்கு ஒரு கூப்பிட்டாரு. இப்போ 2 வீலர் ஒன்று எடுத்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டியோட அமௌண்ட்டு, வட்டிக்கு அமௌண்ட் 20,000 வாங்கியிருந்தாங்க. அம்மாவோட நகை வந்து பார்த்தீங்கன்னா 13,000 வச்சு ஒரு 33,000 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி எடுத்துகிட்டு இங்கே வந்தேங்க சார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுட் டெலிவரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக ஓட்டினேன். ஃபஸ்ட்டு மந்த் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 மேலே எடுத்தேன். எங்கள் பாட்டிக்கு வச்சுருந்த வட்டிக்கு வாங்கியிருந்தாங்க 20,000. அது அடுத்த மாதத்துலேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 கட்டு முடிச்சது இல்லாமல் நகையை வந்து பார்த்தீங்கன்னா நான் மூட்டி எடுத்துட்டேன். இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையானதெல்லாம் வாங்கி தர முடியுது. லைஃப் கொஞ்சம் ஜாலியாக தான் போயிட்டுருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நேரம் இவங்க பேசுனதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் ஒன்று யோசிச்சிருப்பீங்க. இஷ்டப்பட்ட நேரத்தில் வேலைக்கு போகலாம், இஷ்டப்பட்ட நேரம் சாப்பிட்லாம், ஒரு வண்டி எடுத்துகிட்டு நம்ம ஜாலியாக ஊரை சுற்றலாம், நம்மளோட வேலை நேரத்தை நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் கடன் அடைக்க முடிஞ்சது, பைக் வாங்க முடிஞ்சது, இடம் வாங்கிட்டேன். அதே மாதிரி ஆஃபீஸில் இருக்கிற டென்ஷன் இல்லை, ப்ரெஷர் இல்லை. இது அத்தனையும் பார்க்கும்போது ஏன்டா இன்னும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கோம், நேராக டெலிவரி வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டு வாழ்க்கையை அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. கொஞ்ச நேரம் உட்காருங்க. அவங்க ஃபேமிலி இந்த பக்கம் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்கக்கிட்ட இதனால என்ன பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இதில் சந்தோஷம் இருக்காங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய பிரதர் வந்து ஜேர்னலிசம் படிச்சிருக்காரு. அதை முடிச்சுட்டு தான் இந்த டெலிவரி வேலைக்கு ஒரு 7 இயர்ஸாக போயிட்டுருக்காரு. ஆனால் இதே நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகும்போதோ இல்லை வேற ஒரு ரிலேட்டிவ்ஸ் எங்கள் வீட்டுக்கு வரும்போதோ கேட்குற கேள்வி என்னவா இருக்குன்னா, ஃபுட் டெலிவரியா பண்ணுறான், என்ன படிச்சிருக்கான், படிக்கலையா அப்போ அப்படின் மாதிரி, இல்லைம்மா வந்து இந்த மாதிரி ஊடகம் அந்த மாதிரி பத்திரிக்கை அது மாதிரி ஒரு ஜேர்னலிசம்னு ஒன்று படிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, அவ்வளோ பெரிய படிப்பு படிச்சுட்டா இந்த வேலைக்கு போகிறான் அப்படின்னு ஒரு இதுவாக சொல்லுவாங்க சார். அப்போது அந்த நேரத்தில் இந்த வேலை தான் என் பையன் செய்கிறான்னு சொல்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து அது அந்த இடத்துல ஒரு ஷையாக இருக்குது. மற்றவங்க கிட்ட வந்து இந்த வேலை தான் என் பையன் செய்கிறான்ற ஒரு பெருமையாக சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுறோம். நாங்கள் வந்து காலேஜில் தான் படித்தோம். 2 பேருமே காலேஜில் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார் சார். மெயினாக ஒரு நல்ல நாள் கிழமையில இருக்கிறது கிடையாது. நினச்ச நேரத்துக்கு இது இப்போ அவர் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அந்த நேரம் அவர் இருக்க மாட்டார். என் பையனுக்கு ஸ்கூலில் ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்னாலும் நான் மட்டும்தான் போகிறேன், அவர் வரமாட்டார். அதனால் எனக்கு இவர் வேலை செய்கிறதே பிடிக்கல சார். எனக்கு மந்த்லி சேலரியாக வாங்கணும், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணணும், அது நல்லா இருக்கும்னு தோணுது சார். அவங்க வந்து மாமியார் வீட்டில், என் மாமியார் வீட்டில் இருக்காங்க. நான் வீக்லி ஒன்ஸ் வந்து நான் வீட்டுக்கு போகிறேன். பசங்க வந்து கேட்கும் தான், டெய்லி நைட்டு கேட்கும், அப்பா எங்கே வர சொல்லுங்கள், இங்கே வர சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க தான். ஆனால் வேலையை பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு வேலையை தான் நம்ம வந்து அந்த வேலை செஞ்சால் தான் நம்ம வந்து பிழைக்கவே முடியும். சார் அது என்னன்னா சார், அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பா அம்மா 2 பேருமே படிக்கலை. எங்கள் வீட்டில் டோட்டலாகவே கவர்மெண்ட் ஜாப் சார். எங்கள் தாத்தா இன்ஸ்பெக்டரு, எங்கள் அப்பா மிலிட்ரி, எங்கள் அம்மா போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. நானும் எங்கள் சைடில் எல்லாருமே படித்தவங்க. இவரும் படிச்சிருக்காரு, ஆனால் படித்த வேலைக்கு வேலை செய்யலை. என் பசங்க 2 பேர் விளையாடுறாங்க. விளையாட்டுலேயே என்ன பண்ணுறாங்கன்னா, விளையாடும்போது இங்கே லோடு இறக்கிட்டேன், ஓகே நீ வா, 2 பேர் விளையாடுறாங்க. நம்ம தானே சார் நம்ம பசங்களுக்கு ஒரு உதாரணம், நம்ம தான் எல்லாமே பண்ணணும். என் பையனுக்கு IPS ஆகணும்னு கனவு, என் பொண்ணு டாக்டர் ஆகணும்னு சொல்லுது இந்த வயசில். 2 பேருமே இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஒரு நாளைக்கு இந்த காசு வந்தால் போதும்னு இந்த வேலையை எடுத்து செய்யும்போது அப்போ அவனும் என்ன தோணுவான், வெளி இடத்துல என்னால் எதுவுமே சொல்ல முடியல சார். இவரை ஒரு ஆளாக்கி பார்க்கணும், இவரை ஒரு ஆளாக தெரியணும். அது அவங்க அப்பா அம்மாவுக்கும் பெருமை, எங்கள் அப்பா அம்மாவுக்கும் பெருமை, என் பிள்ளைங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே பெருமையை கொடுக்கணும். இந்த வேலையை எனக்கு கொடுக்கல சார். டெலிவரி வேலை செய்கிறது வந்து எங்கள் தாய் மாமா தான் செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 இயர்ஸாக செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ரோபோட்டிக்ஸ் படித்த தாய் மாமா. ஆமாம். இந்த டெலிவரி வேலை பார்த்து அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 6 இயர்ஸாக அவருக்கு பைல்ஸ் வந்துருச்சு. இப்போ அவங்களால ஒர்க் போக முடியாமல் நிறைய ஸ்ட்ரகிள்ஸு நிறைய ப்ராப்ளமாக அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். 40,000 பார்த்த இடத்துல வேறு வேலைக்கு போய் 15,000 பார்க்க முடியல அவங்களால. இப்போ அந்த ஹெல்த் இஷ்யூஸ்னால அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு மறுபடியும் அந்த வேலைக்கு போகணும் தான் இருக்காங்க. டெலிவரி வேலைக்கு போகிறது ஏன் உங்களுக்கு பிடிக்கல? 6 மணிக்கு டியூட்டி ஆன் பண்ணுறான், மறுநாள் காலையில் 4 மணி வரைக்கும் செய்கிறாங்க சார். டார்கெட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க சார். அந்த டார்கெட் வந்து 96 ஆர்டர் பார்க்கணும் சார். பார்த்தீங்கன்னாக்கா 1,200 பெட்ரோல் இன்சென்டிவ்னு ஒன்று கொடுப்பாங்க சார். அதை கொடுக்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவன் ஓடிக்கிட்டே இருப்பாங்க சார். இல்லை, அவர் உங்கள் ஹெல்த்துக்காக தானே அவர் ஓடுறாரு. கரெக்டு தான் சார், என் ஹெல்த்துக்கு தான் போகிறான். ஆனால் அவன் ரொம்ப முக்கியம் இல்லை சார். சார் ஒரு நாள் நைட்டு 1:30 மணிக்கு கால் பண்ணுறான். அவன் போயிட்டு ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்துட்டாங்க சார். விழுந்துட்டான். அந்த நேரத்தில் நான் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பேன் சார், எவ்வளோ துடிச்சிருப்பேன். பைக்கோட போய் விழுந்துட்டாங்க சார். ஹெல்ப்னு கூப்பிட்றான், யாருமே ஹெல்ப்புக்கு வரல சார். அங்கே ஒரு ஒருத்தர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரான். அவன் சொல்கிறான் சார், வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு ஒருத்தர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. மனிதாபிமானமே இல்லை சார் உண்மைக்கே. அவன் அப்படி கண்ணில் டார்ச் அடித்து பார்க்குறானா, அந்த சென்ட்ரிங் கம்பியிலுக்கெல்லாம் சார் நெடுக்கருக்கு தான் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி சார். ஜஸ்ட்டு மிஸ்ஸு சார். கண்ணு பையன் தான் என்னங்க சார் பண்ண முடியும். அவன் சொல்கிறான், இல்லை சார் என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான்.
சார் தயவுசெய்து நைட்டு வேலைக்கு எந்த வேலைக்கு கூட போ, நீ ஏதாவது ஒரு வேலைக்கு போ, ஆனால் தயவுசெய்து டெலிவரி வேணாம் சார். அன்றைக்கி அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணுன்றாங்க, ஒரு 10,000 ரூபாய் கேட்குறாங்க சார். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு மண்டே சேலரி கிரெடிட் ஆகுது, ஸ்கேனுக்கு அப்படியே அமௌண்ட்டு 10,000 ரூபாய் ஜிபே பண்ணுறேன் சார். நான் சுகர் வந்து மிஷினே காட்டல சார். அதுக்கு முன்னாடி 700 இருந்துச்சு, இப்போ ஹைன்னு காட்டுது சார். எந்த ஒரு நம்பருமே காட்டல சார். அதுக்கப்புறம் அட்மிட் பண்ணி ரெக்கவர் பண்ணி கூட்டின்னு வந்ததுக்கப்புறம் திரும்ப இதுதான் ஃபீல்டு அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் சார். வேறு வழி இல்லை சார். வேலைக்கு போக வேணாம்னு அவங்க சொல்லலை, நீங்கள் நல்லா உழைங்க, சம்பாதிங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஏன் இந்த வேலை அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல? சென்னையில் குடும்பம் பண்ணனாலே 10,000 ரூபாய் வாடகை கொடுக்கணும் சார். அப்புறம் கரண்ட்டு பில்லு, அப்புறம் ஃபுட்டு எக்ஸ்பென்சஸ் ஒரு 10,000 ரூபாய், அப்புறம் லோன் அது இதுன்னு அது ஒரு 12,000 ரூபாய் 15,000 ரூபாய் போயிடுது சார். இது இல்லாமல் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸும் பார்க்கணும் சார். தங்கச்சி வேறு படிச்சுட்டு இருக்காங்க சார். அவங்களுக்கு எதனா காலேஜ் ஃபீஸு எக்ஸாம் ஃபீஸ் எதனா கட்டணும்னா அதுக்கும் நான் தான் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கும்போது நான் மாத சம்பளத்துக்கு போக முடியல சார். அதனால் 2 வருஷமாக ஹாஸ்பிட்டல் தான் சார் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். எந்த கம்பெனியில் சார் லீவ் தருவாங்க 2 வருஷமா? 100க்கு 100 அவன் சொல்கிறது உண்மை சார். சார் அவன் ஃபஸ்ட்டு இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுறப்ப திருவண்ணாமலையில் நடந்த சம்பவத்தை கேளுங்க சார் அவங்ககிட்ட. அன்றைக்கி தான் சார் ஃபஸ்ட்டு டெலிவரியே நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் கரெக்டாக ஒரு 1:30 மணிக்கு உள்ளே போனோடனே ஒன்றுமே புரியல சார். ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. எங்கே வரட்டும் சார், எங்கே வரட்டும்னு கேட்குறேன். அங்கே ஒரு மோல் அடிக்கிற சத்தம் கேட்குதாடா, அங்கே வாடா அப்படின்னு சொன்னாங்க சார். எங்கேயோ டெத்து இருக்குன்ட்டு நானும் டேரெக்டாக போயிட்டே இருந்தேன் சார். போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நான் தான்ப்பா தம்பி ஃபோனில் டார்ச் அடிக்கிறேன் பேர். நாங்கள் இறங்கினேன், ஃபுட்டு கொடுத்தேன், ஃபோன்லேருந்து எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. அப்புறம் பேண்ட்டை கட்டுறா, ட்ரெஸ்ஸை கழட்டு, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்க சார். விட்டுருங்கன்னு கெஞ்சினேன், அழுதும் பார்த்துட்டேன் சார். ஒரு கட்டத்து மேலே அவங்க பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க சார். அம்மா பற்றி தப்பாக பேசினோன்னே கோவமாக நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பக்கத்தில் கல் இருந்துச்சு சார். எடுத்து காதில் அடிச்சுட்டு வந்துட்டு சார். அதுக்கப்புறம் ஹோட்டல் வேலைக்கு போனேன் சார், எல்லாம் எடுக்கிற வேலைக்கு. அங்கே ஒரு 300 ரூபா கொடுத்தாங்க சார். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 16லேருந்து 17 மணி நேரம் வேலை செய்வேன் சார். 600 ரூபா கொடுத்தாங்க சார். திரும்ப இந்த காசு பத்தலேன்னு சொல்லிட்டு திரும்ப டெலிவரி வேலைக்கு வந்துட்டேன் சார். நான் டெலிவரி வேலை போகிறது ஏன் உங்களுக்கு பிடிக்கல? மார்னிங் வந்து 3 o'clockலாம் எழுந்துருவார் சார். அவர் வந்து எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி எங்களையும் எழுப்பி விட்டுருவார். அவங்களா தூக்கம் நமக்கு ஸ்பாயில் ஆகிற மாதிரி இருக்குது சார். நம்ம வந்து நைட்டில் 11 மணிக்கு தான் நம்மளும் படுக்கிற மாதிரி இருக்குது. வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிள்ளைங்களையும் நம்ம பார்த்துக்கணும். வீட்டில் வந்து யாரும் கிடையாது. நிறைய வேலை சொல்லியிருக்கேன் சார், நீங்கள் பிபிஏ முடிச்சிருக்கீங்க, அதுக்கு சம்மந்தமாக எதாவது பண்ணுங்கள். இல்லை அவங்களுக்கு வந்து என்னென்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுல கொஞ்சம் இது சார். ஏன்னா தமிழ் மீடியம் படிச்சிருக்காங்கன்றதுனால அது கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் தயக்கமாக என்ன எதுன்னு அது தெரியல. நான் சொல்லுவேன் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைச்சிதுன்னா அது போங்க, கிடைக்கலன்னா அதை நீங்கள் விட்டுட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை பார்ட் டைமாக கூட நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஏன் ஃபுல் டைமாக இதை பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய வாட்டி நான் கேட்டிருக்கேன். நீங்கள் படித்த படிப்புக்கு வேலைக்கு போகலான்னு சொல்கிறாங்களே, ஏன் போக மாட்டேங்கிறீங்க? பிபிஏ முடிச்சிருக்கேன். நான் நிறைய இடத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் சார். 10,000 வரைக்கும் தான் மேக்ஸிமம் சேலரி. அந்த சேலரி வச்சு என்னால் ஃபேமிலி எதுவும் ரன் பண்ண முடியாது. இல்லை, சேலரி பத்தாதுங்கிறது முக்கியமான காரணமா, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுல இருக்க தயக்கமா? அந்த தயக்கங்கள்லாம் வந்து இருந்து போயிடுச்சு சார். அதுக்கப்புறம் வந்து ஆமாம், அதுக்கப்புறம் அட்டன் பண்ணியுமே எனக்கு சேலரி வந்து சரியாக அதிகமாக இல்லாத ஒரு காரணத்தினால மட்டும்தான் இந்த வேலையை நான் வந்து சூஸ் பண்ணி இப்படியே போயிட்டுருக்கேன். எந்த டைம்னாலும் எப்போனாலும் போகலாம், ஃப்ளெக்சிபிள் டைமில் ஒர்க் பண்ணலாம், ஃப்ளெக்சிபிள் டைமில் வீட்டில் இருக்கலாம், எங்கேனாலும் ஊருக்கு போகலாம், இல்லை பசங்களை பார்க்குறதுக்கு ரிலேஷன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போ தான் கரெக்டாக இருக்கேன். நான் உங்களை ஒரு இன்டர்வியூ பண்ணுறேன். நான் தான் உங்களுடைய ஹெச்ஆர். ஓகே, உங்கள் பேர்? ராஜ்குமார். ராஜ்குமார், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். எனக்கு இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த என்னுடைய பயோடேட்டா சொன்னதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டம். அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், முதல்ல பயோடேட்டா சொல்லுங்கள். மை நேம் ராஜ்குமார், ஐ எம் கம்மிங் ஃப்ரம் சேலம். எனக்கு என்ன சொல்றது தயக்கமே, அந்த ஒரு தயக்கம் தான். வேற யார் சொல்லுங்க? சார், மை நேம் இஸ் எம் தீனதயாளன். I have completed a BCom graduate at the year of 2023 and I am searching for a job to make me a successful position in the job. Tell me about yourself. My name is Vijay sir. I finished robotics, diploma in robotics. ரோபோட்டிக்ஸ் படிச்சுட்டு ஏன் டெலிவரி வேலையை நீங்கள் தேர்வு பண்ணிட்டு இருக்கீங்க? ஊரில் வந்து அப்பா இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் அக்கா தான் படிக்க வச்சாங்க இங்கே கூப்பிட்டு வந்து. இப்போ அது ஃபீஸ் கட்டி தான் படிக்க வச்சாங்க. அதுவே நம்மளால பண்ண முடியல ரோபோட்டிக்ஸ் முடிச்சுட்டு. இப்போ அதை முடிச்சு நம்ம கோர்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. வேலைக்கு போகும்போது கோர்ஸ் எதனா பண்ணியிருக்கீங்களா ப்ரோக்ராமிங் சம்மந்தமான அவங்க கேட்குறாங்க. கோர்ஸே வந்து 1 லட்ச ரூபா கட்ட வேண்டியது இருந்தது, நம்மளால் கட்ட முடியல. திருப்பி என்ன பண்ணோம், ஒரு கம்பெனிக்கு வந்து ப்ரொடக்ஷனுக்கு வேலைக்கு போயிட்டேன். ப்ரொடக்ஷனுக்கு வேலைக்கு போனால் அங்கே நமக்கு செட் ஆகலை. நம்ம படித்தது ஒன்று, அங்கே இருக்கிறது ஒன்று. அதனால் வந்து வேலை நம்மளால் செய்ய முடியல ப்ரொடக்ஷனில். ஒரு நீம் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. வச்சிக்கலாம், பர்மனெண்ட் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலான்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அவங்க அதை வச்சுட்டு பர்மனெண்ட் பண்ணலை. எங்களை பர்மனெண்ட் பண்ண முடியலன்றதால திருப்பி வெளில வந்து அதுக்கப்புறமா இந்த வேலைக்கு வந்துட்டேன். வேற யாரு? எம்ஏ இங்கிலீஷ் யாரோ ஒருத்தர் படிச்சிருந்தீங்க, யாருப்பா? கொடுங்க அவர்கிட்ட மைக். சார், மை நேம் இஸ் ஷேக் தாவூத். ஐ எம் கமிங் ஃப்ரம் திருத்துறைப்பூண்டி. I completed MA in English
in 2021. I would like to apply job in your company. I will do my work sincerely. மாஸ்டர் டிகிரி யாரோ படிச்சிருக்கீங்களா இங்கே? மேலே அவர் கொடுங்க. My name is Ajay. I am from Ambur. My father name is Shankar. He is working on a saloon shop. My mother name is Radha Rukmani. She is worked on leather factory labor. And I am completed on 2024 MSc Microbiology in Hindustan Coimbatore Arts and Science. And then I applied the job with QC Microbiology, this position. And I have completed 3 internship certificate. And my final project is plant extract to floral dye coloration. So that's all, sir. இவங்க எல்லாருமே படிச்சிருக்காங்க. நீங்கள் கேட்டீங்க அபவுட் யுவர் செல்ஃப்னு சொல்லிட்டு, அங்கே யாருக்குமே வந்து ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் தெரியல. அப்போ அவங்க வந்து டிகிரி தான் கையில் இருக்கே தவிர அவங்க ஸ்கில்லை இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணாமல் இருக்காங்க. அதெல்லாம் பண்ணாலே இதில் ஏர்ன் பண்ணுறதை விட அதிகமாக சம்பாதிக்கலாம். அவங்க ஒருத்தர் சொன்னார், என்ன சொன்னார்னா, சார் இந்த மாதிரி நான் ஒரு ஆஃபீஸ் ஒர்க்குன்னு போனால் ஒரு லீவுக்கு நான் போய் பர்மிஷனுக்கு வந்து போய் சொல்லணும், இல்லைன்னா சார்னு கேட்கணும், அப்படி அந்த ஒரு இது வந்து இந்த இதில் இல்லைன்னு சொன்னார். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஒர்க்கில் போகும்போது ஒரு கஸ்டமருக்கு எடுத்துகிட்டு போய் ஃபுட்டு கொடுக்கும்போது அவன் கேவலமாக திட்டுறான். ஆனால் அதை சகிச்சிக்க முடியுது அவங்களால. ஆனால் ஒரு ஜாப்னு போயிட்டு அவங்களுக்கு பர்மிஷன் தானே கேட்குறாங்க. அதை விட இது எவ்வளோ பெட்டர் இல்லையா? அப்போ அது ஏன் உங்களுக்கு பொறுமை இல்லை? அப்போ பொறுமையாக இருங்க, படிச்சுட்டீங்க, உங்கள் ஸ்கில்லை டெவலப்மெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சம்பாதிங்க. வெளியே சொல்கிறதுக்கும் பெருமையாக இருக்கும், என் பையன் இதை படித்தான் அதே தொழிலை செய்கிறான், நான் கஷ்டப்பட்டது வீண் போலன்ட்டு பெற்றோருக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும் சார். அதில் சார் இங்கே நிறைய பேர் தெரிஞ்ச வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி டிகிரிஸ் வந்து சில பேர் லைக் பண்ணி படிச்சிருப்பாங்க, சில பேர் பேரண்ட்ஸ் சொல்லி படிச்சிருப்பாங்க, சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி படிச்சிருப்பாங்க, சில பேர் ரிலேட்டிவ் சொல்லி படிச்சிருப்பாங்க. அந்த ஒரு விதத்தை நான் ஒரு பாதிப்பை அடைஞ்சிருக்கேன் சார். எனக்கு ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்டர், ஆனால் அந்த காலேஜில் சேரணும்னு ஒரு பிடிக்கும். ஏன்னா அந்த காலேஜில் ஸ்போர்ட்ஸ் நல்லா டெவலப்பாக இருக்குது. ஸோ அந்த காலேஜ் சேரணும்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்து ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சு ஸோ காலேஜில் போய் கேட்டதுக்கு இந்த கோர்ஸ் கிடைக்காது, நீங்கள் ஆர்ட்ஸில் ஏதாச்சும் எடுத்துங்க அப்படின்ட்டாங்க, சயின்ஸ் கிடைக்காது உங்களுக்கு. அப்புறம் அப்பாவுக்கு வந்து பெரியப்பா பையன் சஜஷன் பண்ணாங்க, நீங்கள் மைக்ரோபயாலஜி எடுங்க, நானே அதான் எடுத்திருக்கேன், ஈஸியான கோர்ஸ், நல்லா சொல்லி தருவாங்க அப்படி சொல்லிட்டு அப்பா கிட்ட சஜஷன் பண்ணி இந்த மைக்ரோபயாலஜி எடுத்து கொடுத்தாங்க சார். ஃபஸ்ட் இயரில் மட்டுமே 22 அரியர் சார். ஸோ எனக்கு புரியலை, எல்லாமே டேர்ம்ஸ் எல்லாம் புதுசாக இருந்துச்சு அதில். ஸோ அதை நான் கற்றுக்கிட்டு மேலே கொரோனா வந்துடுச்சு. அப்புறம் ஃபைனல் இயர் வந்து கடைசி சேம் தான் நான் போனேன். ஸோ எப்படியோ காலேஜ் முடிச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அரியரை கிளியர் பண்ணி முடிச்சுட்டு வந்தேன் சார். ஆனால் எனக்கு அரியரை கிளியர் பண்ணிட்டீங்க? அரியரில் கிளியர் பண்ணிட்டேன் சார். எனக்கு பிடிச்சி நான் படிச்சிருந்தேன்னா நீங்கள் உட்கார்ந்த மாட்டேன், உண்மையாக சொல்கிறேன் சார். ஸோ இதையே நான் ஃபோட்டோகிராஃபி படிச்சிருந்தேன்னா நான் அங்கே கேமரா பிடிச்சிட்டு வந்திருப்பேன் சார். நிறைய பேரோட கனவை வந்து பேரண்ட்ஸ் நீங்கள் தான் கில் பண்ணுறீங்கிறாரு. ஒரு வருஷத்தில் 2 மணி நேரம் முழுமையாக ஒரு அப்பாவோட தனிமையில் உட்காந்து தான் மனசில் இருக்கிறத பகிர்ந்துக்கணும். அப்படி பகிர்ந்துக்க வேண்டிய நேரங்கள் கொடுத்துருந்தாருன்னா நான் கண்டிப்பாக அவரை உணர்ந்திருப்பேன். நான் எங்கள் மனைவி கிட்ட பேசுகிறது எந்த அளவுக்கு இல்லைன்னா, அடுப்பங்கரையிலேருந்து துணி துவைக்கிற இடத்துல இருந்து பாத்ரூம் வரைக்கும் மனைவி தாய்கிட்ட வந்து பிள்ளைங்கள் உணர்வுபூர்வமாக இருக்கிறாங்க. ஆனால் என்னோட இல்லாதனால அவங்க வந்து தாய் வந்து எப்படி மகனை பற்றி சொல்லிடுறது அப்படின்னு அவங்களுக்குள்ள அச்சப்பட்டுன்னு எங்கிட்ட சொல்லாமல் இருந்ததுனால சமூகத்தில் ஒரு சிலர் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்து நான் வந்து இந்த படிக்க வச்சா தம்பி நல்லா இருப்பான் ஃபியூச்சரில் அப்படின்னு அவங்கக்கிட்ட தனிப்பட்ட முறையில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே, சரி கணவருக்கு எப்படி நம்ம அப்ஜெக்ஷன் சொல்லிடுறது அப்படின்னு அவங்களும் வந்து எனக்காக கோஆப்ரேட் பண்ணிடுறாங்க. பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி படித்தவர் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி போனால் தான் நெக்ஸ்ட்டு பிஹெச்டி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட்லேயே நான் மெயின்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் சார். எனக்கு இதை சொல்லுங்கள், உங்கள் பையனை என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? பிஹெச்டி முடித்து பச்சைங்கில என் மகன் கையெழுத்து போடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ஆசை என் மனசில் அதிகமாகிடுச்சு சார். நீங்கள் படிக்க வேண்டிய படிப்புக்காக நீங்கள் ஏன் அவர்கிட்ட ஒரு கேன்வாஸ் பண்ணியிருக்கூடாது, உட்காந்து மனசு விட்டு பேசியிருக்கூடாது? பேச வேண்டிய டைமில் அவராக இருக்க மாட்டார் சார். புரியும் நினைக்கிறேன் சார். உங்களுக்கு வாழ்க்கையில் இரவு பகல் ரெண்டுமே இருக்குப்பா, நீ ஏன் இரவு மட்டுமே சூஸ் பண்ணுற அப்பாட்ட பேசுறதுக்கு? நீங்கள் சொல்கிறீங்களா சார், இரவு நேரத்தில் சொல்லணும் பகல் நேரத்தில் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி பிளேஸ் ஆகிட்டு நான் ஆஃபர் லெட்டர் எடுத்துகிட்டு போகிறேன் சார். நேராக வீட்டுக்கு தான் சார் நான் போனேன், ரூமுக்கு கூட போகல. நேராக வீட்டுக்கு போனால் 200 கிலோமீட்டர் சார். பைக்கில் போயிட்டு வீட்டில் எதுவுமே கொடுக்குறேன். அப்பா அன்னைக்கு இரவில் எப்படி இருப்பாரோ அப்படி தான் சார் இருப்பார். ஸோ கொடுத்தேன். அவர் 10th படிச்சிருக்காரு சார், இங்கிலீஷ் படிப்பார், தமிழுமே நல்லா தான் படிப்பார். ஆஃபர் லெட்டர் இங்கிலீஷில் தான் இருக்குது, எவ்வளோ சேலரி எல்லாமே போட்டிருக்கு, என்ன கம்ப்ளைண்ட் என்ன ரோல் எல்லாமே போட்டிருக்கு. அப்போ ஒரு அப்பாவாக அந்த என்ன சார் அந்த ஒரு நேரத்தில் என்ன எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க ஒரு பையன்கிட்ட, சரிப்பா சூப்பர்ப்பா நல்லா பண்ணியிருக்கப்பா எவ்வளோ சேலரி எல்லாம். அது நான் மறுநாள் கழித்து தான் என்கிட்ட கேட்குறாரு சார். நான் ஆசைப்பட்டு வீடியோ எடுத்தேன் சார். சரி அப்பா வந்து ஏதாச்சும் எக்ஸைட்மெண்ட் ஆவார், பையன் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி கிடச்சிருக்கு. சரி அவங்க படிக்க வச்சாங்க சார். சரி நான் நினச்சதை என்னால் பண்ண முடியல. சரி அவர் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்காரு, வேலை வேணும் என் பையனுக்கு, எல்லாருக்கிட்ட கேட்பேன் சார். எனக்கே கஷ்டமாக இருக்கும் சார்.
என் பையனுக்கு வேலை எங்கேயாச்சும் கிடைக்குமா, கேளுங்கன்னு சொல்லும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் யோசிப்பேன் சார், என்னோட ஆசையை விட அவங்களோட ஆசையை நம்ம நிறைவேற்றிட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் சார். வேலைக்கு போய் சேர்ந்தேன், அங்கேயுமே ப்ரெஷர் கொடுக்க போய் தான் சார் இப்போ நான் டெலிவரி வேலை பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ வரையுமே அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பசங்கிட்ட யாரும் கேட்டதில்லை சார். ஒவ்வொரு நாளும் இங்கே நான் சென்னையில் இருக்கும்போது டெலிவரி பண்ணிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணுவார், சாப்பிட்டியாப்பா என்னன்னு கேட்பார். அந்த நேரத்துக்கு நான் சாப்பிட்ருக்க மாட்டேன் சார். அது அவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல சார். ஒரு வேளை சாப்பிட்டா 30 ரூபா சாப்பாடு சார், இல்லை 20 ரூபா சாப்பாடு சார். வடபழனியில் அந்த குஷ்கா ஒன்று இருக்கும் சார், அது சாப்பிட யோசிப்பேன் சார் நான். அன்னைக்கு நிலைமையில் நான் தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கலாம். அவர் கொடுக்கும்போது வாங்கியிருப்பேன், நான் கேட்காம கூட இருந்திருக்கலாம். அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் பையனாக இருந்தாலும் சரி, என்னை பெற்ற தவப்புனா இருந்தாலும் சரி, நான் செஞ்சால் தவறு தான், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கு மேலே பிள்ளையினுடைய ஆர்வத்துக்கோசரம் பிள்ளையினுடைய உணர்வை புரிஞ்சு கண்டிப்பாக நடந்துக்கிறேன் சார். நன்றி சார். இப்போ அவர் உங்கள் அப்பா நடந்ததுக்காக இன்னைக்கு இப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்குறாரு, இந்த ஷோவில் வந்து அவர் கேட்குறாரு. அப்பாவோட விஷன் பிஹெச்டி படிக்கணுங்கிறது. ஓகே, உங்களோட விருப்பம்னு ஒன்று இருக்குல்ல? ஆமாம். உங்களோட இலக்கு என்ன இப்போ? ஃபோட்டோகிராஃபி, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது, ட்ராவல் பண்ணுறது, இதுக்கான எஃபோர்ட் தான் சார் நான் போட்டுட்ருக்கேன். இதுக்கான வருமானத்தை நான் எடுத்து எனக்கானதை நான் அப்படியே 4 வருஷமாக நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆமாம் சார். எவ்வளோ சம்பாதிச்சு சேர்த்து வச்சுருக்கீங்க? 2,80,000 ஒரு பைக் ஒன்று வாங்கினேன். அப்புறம் கேமரா 50,000 ஒரு கேமரா வாங்கினேன். ஐஃபோன் 1 லேக்கில் ஒன்று வாங்கினேன் சார். ஸோ அதை வச்சு, ஏன்னா எடிட்டிங்லாம் ஐஃபோன் தான் சார் நல்லாயிருக்கும். ஸோ லேப்டாப் வாங்கி நம்ம எடிட் பண்ணுறதுக்கு சரி நல்ல கேமரா குவாலிட்டியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஐஃபோன் வாங்கினேன் சார். 20 ரூபா சாப்பாடை நீங்கள் தியாகம் பண்ணிவிட்டு ஒரு குஸ்கா வாங்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் வகுத்த பட்னி போட்டு உங்கள் வாழ்க்கையோட லட்சியத்துக்கு ஓடுறீங்க. ஆனால் கையில் 1 லட்ச ரூபா ஃபோனை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த லட்சியத்துக்கு நான் ஓடுறதுக்கு அது தேவைங்கிறீங்க. 2.25 லட்ச ரூபாய்க்கு ஒரு பைக் வேணுங்கிறீங்க. ஆமாம் சார். இல்லைங்களா? நீங்கள் வாங்க வேணான்னு சொல்லலை. எப்போ பைக் வாங்கணும், எப்போ ஒரு ஐஃபோன் 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கணுங்கிற முடிவு எடுக்கிறது இருக்குல்ல, இங்கே தான் நிறைய நடுத்தர குடும்பத்தில் இருக்கும் பிள்ளைகள் நீங்கள் தவறி முடிவெடுக்கிற முடிவு தான் நிறைய இடங்கள் உங்களுக்கு பிரச்சனையாக வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன் சார். பட் நம்ம எப்போவுமே இந்த குடும்பம் இப்படி நடுத்தர குடும்பமாகவே இருந்துடக்கூடாது. நம்ம அதுக்கான எஃபோர்ட் போட்டு மேலே வரணும். 1 லட்ச ரூபா ஃபோன் வாழ்க்கையை மாற்றிடுமா? நீ கையில் 1 லட்ச ரூபா ஃபோன் வச்சிருக்க, நீ வெளியில் இந்த சமூகத்தில் இறங்கி இங்கேருந்து போகிற, பொருளாதார ரீதியாக உயர்வு உள்ள ஒரு மனிதனாக உன்னை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறியா? உங்க அப்பா சொல்றாரு பிஹெச்டி முடிச்சுட்டு என் பையன் பச்சை இங்கில கையெழுத்து போடணும்னு சொல்றாரு இல்ல, ஏன் அவர் ஆசையை நிறைவேற்றிட்டு அப்புறமா நீ அந்த கேமராமேனா ஆகு? அவங்க ஆசையை நிறைவேற்றி இவங்க ஆசையை நிறைவேற்றி அவங்க ஆசையை நிறைவேற்றணும். எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, அது யார் புரிஞ்சுக்கிறது? என்ன ஆசைப்பா உங்க ஆசை? அவர் இவ்வளோ நேரம் பேசினார்ல, பைக் வாங்கினதா அவர் குறை சொல்லி சரின்னு பேசினாரு. ஆனால் பைக் வாங்கினது கேமரா ஒன்று வாங்கியிருக்கான் பாருங்க, அதுதான் அவன் கனவு. அந்த கேமரா அப்புறமா வாங்குறதா அவங்க அப்பா படிக்க வச்சு கஷ்டப்பட்டு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எனக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அது யார் பார்ப்பீங்கன்னு கேட்குறேன். அவங்க அசிங்கமா இருக்குன்றாங்கல்ல, அதே அசிங்கம் எங்களுக்கு தான் இருக்கு. கண்டிப்பா மதிக்கல, உங்களுக்கு யாருமே எங்களை மதிக்க மாட்டாங்க, எங்களுக்கு தான் இருக்கு. அதுல இருந்து வெளில போறதுக்கு தானே வழி பார்த்துன்னு இருக்கோம். அதையும் பாக்குறீங்க அதையும் பாக்குறீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. வழி தான் தேடிட்டு இருக்கேன். இங்க யாருமே பரம்பரை பணக்காரன் இல்லைல்ல, பரம்பரை பணக்காரன் நான் ஏன் அந்த வேலை செய்யறேன்? எல்லாருமே என்ன சொல்கிறீங்கன்னா, இதுக்கு இந்த வேலைக்கு நான் வந்திருந்தேன், என்னை சேர்த்து வைக்க வேண்டியதானே, என்னை நீங்கள் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா நான் இந்த வேலைக்கு போயிருக்க மாட்டேன் அப்படின்றீங்க. சேர்த்து அது எங்களால் வைக்கவும் முடியாது. இப்போ நானும் பசங்க வச்சுருக்கேன், அவங்களுக்கு நல்ல படிப்பை கொடுத்துட்டா போதும், அவங்க மேலே வளர்ந்துப்பாங்க. எல்லா பேரண்ட்ஸும் அதான் நினைப்பாங்க. அதுதான் உங்களுக்கும் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் அதை யூஸ் பண்ணலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு டவுட் என்னென்னா சார், இவங்க வந்து ஆஃபீஸாக போய் நம்மளுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்து நான் இது என்னோட வேல்யூ இது அப்படின்னு அவங்க காட்டலை. ஈஸியாக ஒரு ஃபோனுக்குள்ளே வந்து நம்மளோட சும்மா டீட்டெயில்ஸை மட்டும் போட்டுட்டு லாகின் பண்ணிவிட்டு நமக்கு வீடு தேடி ஒரு வேலை வருதா ஈஸியாக பண்ணிடுறாங்க. இப்போ காலேஜ் படிக்கிறோம், நம்ம எல்லாரும் வந்து என்ன பண்ணுவோம், ஒரே டிகிரி ஒரே ஒரு சமமாக இருப்போம். ஸ்கூல் படித்தோம், எல்லாருமே ஈக்குவலாக இருப்போம். பட் வேலைக்கு போகிறோம், இந்த இடத்துல பாருங்களேன், நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்பவே ஒரு குப்பம் மாதிரி பார்க்குறாங்க. ஓப்பனாக சொல்லணும்னா சார், நம்மளை வந்து ஒரு படித்தவங்க அப்படின்ற இதெல்லாம் கிடையாது. வீட்டுக்கு போய் நிற்கிறோம், அசிங்கப்படுத்துகிறாங்க. அது உங்களுக்கெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் பேசுகிறதே எனக்கு கோவத்தை ஏற்படுத்தி இந்த மாதிரி பேசுறது வரட்டும், அப்பயாவது நீங்கள் அதை விட்டீங்களான்னு பார்ப்போம். வந்தா நான் கஸ்டமராக இருந்தாலுமே நான் திட்டுவேன். அவங்களே ஆப்போசிட்டாக தான் பேசுவேன். ஏன்னா நீங்கள் வீடு தேடி அசிங்கமாக வந்திருக்கீங்க, அசிங்கமாக நினைக்கிறீங்க. இதையே திரும்பி மண்டக்குள்ளே ஏற்றினே இருக்கீங்க. புரியுதுங்களா? நாளைக்கு பார்க்குறவன் எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? எங்களை ஃபுட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னா அது ஒரு சர்வீஸாக பாருங்க. அதில் வந்து வேலையில் மேலே கீழே அசிங்கம் அவமானம்லாம் பேசாதீங்க. 5,000 ரூபா சம்பளத்துக்கு மேலே சம்பளம் ஏறல, விலைவாசி ஏறாம வந்துதா? ஒரு ராயல் எவ்வளவு விக்குது? நீங்க இப்ப இந்த வேலை செய்யறதுனால குறைஞ்சிருச்சா? பேசுறீங்களா? 5,000 சொல்லுங்க. நீங்க செய்யறதுனால குறைஞ்சிருச்சா? 160 ரூபா ஒரு லிட்டர் ஆயில் இன்னைக்கு. ஒரு குடும்பம் நான் நத்துறேன்னா நான் தான் கஷ்டப்படணும். நான் என்ன கேக்குறேன்னா, நம்ம பண்ற தப்பு வந்து நான் பண்றது கரெக்ட்னு பேசக்கூடாது. நாங்க எல்லாரும் ஒண்ணு கிடையாது. நீங்க ஒருத்தர் உங்க ஹஸ்பண்டை வச்சு எல்லாரையும் வந்து கணக்கு சொல்லாதீங்க. இல்ல நீங்க ஒரு 2 பக்கமா பாருங்களேன். இப்ப அவங்க ஒரு ஃபேமிலியிலேருந்து பேசுகிறாங்க. அப்போது அவங்க வெளியிலேருந்து சமுதாயமாகவும் பார்க்குறாங்க, ஒரு குடும்பமாக பார்க்குறாங்க. என்னை சுற்றி இருக்கிறவங்க கேள்வியை ஒரு வீட்டுக்கு ஒரு விழாவுக்கு போகிறாங்க, ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, 4 பேர்கிட்ட பேசும்போது என்ன வேலை பார்க்குறாங்க என்ன செய்கிறாங்க போது இந்த சொசைட்டியோட ஸ்டிக்மா ஒன்று இருக்குல்ல, ஒரு அடையாளப்படுத்துது.
நீ இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்கன்னா நீ ஏன் அவர் படிச்சுட்டு இந்த வேலைக்கு போகிறாரு, அப்போ நீங்கள் அவரை வந்து வேலைக்கு போக சொல்லலையா, இல்லை நீங்கள் ஃபேமிலியாக பேசி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணலையா, அப்போ அதை நீயும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வீட்டில் இருக்கியான்னு அந்த பொண்ணுக்கு ப்ரெஷரை போடுறாங்க, அது கேட்குறாங்க. மற்றவங்க முன்னாடி அசிங்கப்படுத்தும் போது அசிங்கப்படுறது யாருன்னா என் வீட்டால் அசிங்கப்படுறாங்க. அது எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் இங்கே சொல்ல வரேன், எல்லாரையும் தப்புன்னு சொல்ல வரல. ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் பார்க்குறவங்களுக்கு தான் புரியும் அது எவ்வளோ பெரிய கஷ்டன்றது. ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியை ஏன் நீங்கள் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக மதித்து பார்க்க மாட்டேங்கிறீங்க? மக்களுக்கான வேலைகளை செய்யக்கூடிய பணியில் இருக்கக்கூடியவர்களை ஏன் அந்த பணியாக பார்க்காம அவர்களை கீழ் பார்க்கக்கூடிய மனோபாவம் தப்பா, வேலை தப்பாங்கிறதான் கேட்குறாங்க. சார் வேலையும் தப்பு இல்லை சார், மனோபாவமும் தப்பு இல்லை சார். ஒரு டிகிரியை கையில் வச்சுன்னு அந்த வேலையை செய்கிறீங்க பார்த்தீங்களா, அதனால தான் அந்த சமூகம் உங்களை வந்து அந்த ஒரு மனோபாவத்தில் உங்களை பார்க்குது. ஒருத்தருங்க கேட்குறாங்க சார், பையன் என்ன வேலை செய்கிறான், பையன் ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் வேலை செய்கிறான், ஆனால் அந்த அவன் வாங்குற சம்பளம் எவ்வளோ இருக்கும், 10,000 12,000 15 தான் இருக்கும். ஆனால் இவங்க சம்பாதிக்கிறாங்க 30 35 40 வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க மந்த்லி. சரிங்களா? இதே இல்லைம்மா டெலிவரி பார்ட்னர் வேலை செய்கிறான் அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து அவங்க வாங்குற சேலரி பேசாது சார், அவங்க செய்கிற அந்த வேலை தான் பேசும். சமூகம் வந்து இவங்களை இப்படி தான் பார்க்குது, டிகிரி கையில் வச்சுட்டு இந்த வேலை செய்கிறாங்களா அப்படின்ட்டு பார்க்கும்போது இருங்க சமூகம் பார்க்குறாங்களா இல்லையா, நீங்கள் தான் பார்க்குறீங்களே. உங்கள் ஃபேமிலி இருக்கவங்க தான் வேலை பார்க்குறாங்க, நீங்கள் சமூகத்தை பார்க்குறாங்க. அவங்க தப்பாக பேசுவாங்க, இவங்க தப்பு எதுக்கு மற்றவங்களுக்காகவே வாழணும் நம்ம? சார் கரெக்ட் தானே, அதுக்கு டிகிரி படிக்கணும். +2 முடிச்சுட்டு போயிருக்கலாமே. +2 முடிச்சுட்டு நான் ஒரு வேலை தான் செய்ய போகிறேன், எனக்கு எதில் வந்து வருமானம் அதிகம் வருதோ அதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. டிகிரி எதுக்கு படிக்கணும்? காலேஜ் முடிச்சுட்டு டெலிவரி வேலை தான் பண்ணுவோன்ட்டு யாரும் காலேஜ் டிகிரி முடிக்கல. ஓகேவா? ஒரு இடத்துல 4-5 கம்பெனி வேலை செஞ்சுட்டு அதெல்லாம் தெரியும் சார். என் தம்பியை ஒரு 50 கம்பெனிக்கு ஏறி இறங்கி வேலைக்கு போயிருப்பான் சார், செட் ஆகலை. அதாவது இந்த வேலையை சும்மா டெம்பரவரியாக செஞ்சால் ஓகே, இதே பர்மனெண்ட்டாக ஆக்கியிருக்காங்கல்ல அவங்க ஹஸ்பண்டுக்கு, அவங்க சொன்ன மாதிரி அதே ஏன் வேலையாக செஞ்சுட்டு இருக்கீங்க, அதுதான் உங்கள் ப்ரொஃபஷனலா, அதுக்கு தான் நீங்கள் படிச்சிங்களா அப்படின்ற கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது தான் எங்களுக்கு வந்து அந்த வேலை மேலேயே ஒரு இது வருது, என்னப்பா இது படிச்சுட்டு இந்த வேலை செய்கிறாங்களே. நான் 2016-19 பேட்ச் பிகாம் படிச்சிருக்கேன். வேற எங்கேயும் வேலை கிடைக்கல. எனக்கு எந்த வேலையும் இல்லை, வீட்லேயும் சும்மா இருக்கணும், அப்பாவுக்கும் வேலை இல்லை. அப்படின்ற பட்சத்தில் அந்த சமயத்தில் ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை. எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணார், திடீர்னு என்னை வீட்டு விட்டு வெளில போக சொல்லிட்டாரு. என் பையன் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே ஃபேமிலி கொஞ்சம் பிரிஞ்சுது. ஏதாவது வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிடிபி சென்டருக்கே வேலைக்கு போனேன். காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் கஸ்டமர் வந்துக்கினே இருப்பாங்க, ஒரே ப்ரெஷரு. அது கஸ்டமர் கடைக்கு வந்துட்டே இருந்தால் சந்தோஷம் தானே சார்? அது ஓகே சார், நம்ம என்ன மிஷினா சார்? 10 மணிக்கு போனோம்னா நைட்டு 10 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக வேலை செஞ்சுனே இருக்க போயிடும். சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கொடுத்தாங்கன்னா, தம்பி சாப்பிட்டேப்பா, சீக்கிரமாப்பா, அங்கே ஆள் வந்துட்டாங்கப்பா, வெயிட் பண்ணுறாங்கப்பான்னு சொல்லிட்டு ஓனர் கூப்பிடுவார். அதுக்காக பறக்க சாப்பிட்டுட்டு அவர்கிட்ட போய்ட்டு அங்கே போய் நிற்கணும். அதுவும் இல்லாமல் அவர் வந்து 15,000 சம்பளம் கொடுத்தாரு. எனக்கு இப்போ நான் தனியாக இருக்கனால ஓரளவுக்கு இது பண்ண முடிஞ்சுது. அப்புறம் அம்மாட்ட பேசி அவங்கள வீட்டுக்கு கூட்டின்னு வந்தேன். ப்ரெஷராகவும் வேலை செய்ய முடியல, வீட்டுக்கு போனாலும் எதுவும் இல்லை, கையில் சேவிங்ஸ் எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் ஒரு டெலிவரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு ட்ரை பண்ணது தான். ஆஃப்டர் அந்த டெலிவரி வேலைக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னால் என்னோட வீட்டுக்கு தேவையான எல்லாமே வாங்க முடிஞ்சுது. டிவி, ஃப்ரிட்ஜு, எனக்கு பைக்கு, கட்டில், அப்புறம் ஃப்ரிட்ஜு வாங்கினது, அப்புறம் சேரு, சோஃபா, இது எல்லாமே என்னால் வாங்க முடிஞ்சுது. அதில் 15,000 ரூபா சம்பாதிச்சிங்க. இந்த வேலையில் எவ்வளோ சம்பாதிச்சீங்க? இதில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 35 ரூபா கிட்ட வந்துச்சு. அடுத்து என்ன வாங்கணுங்கிறது உங்களுக்கு இலக்கு வச்சிருக்கீங்க? இப்போதைக்கு எனக்கு தேவையானதெல்லாம் ஃபில் ஆயிடுச்சுன்னு ஒரு திருப்தியில் இருக்கிறேன். அதனால் அடுத்த ஐடியா இல்லை, வாஷிங் மிஷின் இருக்குது. 10-15,000 ரூபா சம்பாரிச்சு நான் குடும்பத்தை வறுமையில் வச்சுருந்து நான் அந்த குடும்பத்தை அப்படியே ஓட்டணுமா? எனக்கு படிப்பு இருக்குது, வேலை கிடைக்கல, எனக்கு 30-40,000 ரூபா இந்த வேலையில் கிடைக்குது, இதை வச்சு குடும்பத்தோட வறுமையை போக்கணுமான்னு ஒரு சாய்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த முடிவு எடுப்பீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. 10-15,000 ரூபா சம்பாரிச்சு நான் குடும்பத்தை வறுமையில் வச்சுருந்து நான் அந்த குடும்பத்தை அப்படியே ஓட்டணுமா? எனக்கு படிப்பு இருக்குது, வேலை கிடைக்கல, எனக்கு 30-40,000 ரூபா இந்த வேலையில் கிடைக்குது, இதை வச்சு குடும்பத்தோட வறுமையை போக்கணுமான்னு ஒரு சாய்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த முடிவு எடுப்பீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது வந்து என்னென்னா சார், மாதம் ஃபுல்லாக வேலை செஞ்சாதான் நமக்கு அந்த அமௌண்ட் வருது. இதுவாக இருந்தால் ஒரு நாளைக்கே நம்ம அதிகமாக பார்க்கலாம். இதுதான் அவங்க அதிகமாக யோசிக்கிறது. இப்போ என் பசங்களை ஸ்கூலுக்கு சேர்க்குறோம் சார், அங்கே வந்து நம்ம டிகிரி என்ன, அப்பா அம்மா என்ன படிச்சிருக்காங்கன்னு கேட்குறாங்க. அதில் நம்மளோட டிகிரி போடுறோம், அப்பா இது படிச்சிருக்காங்க, அம்மா இது படிச்சிருக்காங்கன்னு. என்ன வேலை செய்கிறாங்கன்னு கேட்டால் எங்கள் அப்பா டெலிவரி பண்ணுறாருன்னு எப்படி சார் சொல்கிறது? எனக்கு வந்து இந்த ஒரு உண்மையாக சொன்னால் ரொம்ப அவமானமாக இருக்குது சார். அக்கம் பக்கமாகட்டும் யார்கிட்டையுமே பேசும்போது ஒரு கஷ்டமாக இருக்குது. ஒரு டெலிவரி பண்ணுற வேலையில் சார் ஒருத்தர் சொல்லிட்டாரு, டெலிவரி பாய் தானே நீனு, நான் சொல்கிறதா நீ செய்யணும். அது வந்து அவங்க சொல்லும்போது எனக்கு அது வந்து எனக்கு அவமானம். ஒன்று ஒருத்தங்க கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா எனக்கு அது அவமானம்.
உங்களை அவமானப்படுத்துறது உங்களை மட்டும் இல்லை எங்களையும் சேர்த்தா அதை ஏன் இன்னும் நீங்கள் செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ டே வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 4000 5000 வரைக்கும் கிடைக்குது. அந்த ஒரு ரீசன் தான், வேறு எதுவுமே கிடையாது. சார் இந்த மாதிரி உங்கள் ஆர்டர் இல்லை சார் உங்கள் டெலிவரி சொல்கிறோம், நம்ம சாருன்னு எதிர பேசுகிறோம், அவங்க உங்களை சாருன்னு பேசுகிறாங்களா? இங்கே இருக்கிற யாரையாவது ஓகே சார் ஆமாம் சார் யாராவது சொல்கிறாங்களா? போய் எழுது போய் வை. ஒரு மரியாதை உங்களுக்கு கிடைக்கலையே. என்ன கிடைக்குது இந்த வேலையில்? உங்களுக்கு மரியாதை கிடைக்குதா? ஃபஸ்ட்டு படித்ததுக்கான மரியாதை இதில் இல்லையே. உங்கள் எல்லாரையும் தான் கேட்குறாங்க சார். அவங்க தட்டி கொடுத்து பேசியிருந்தாங்கன்னா நாங்கள் போயிருப்போம் சார். இன்றைக்கி நைட்டு வந்து சரி தங்கம் சரி வேலை கிடைக்கல, ஒரு இன்டர்வியூ போயிட்டு வந்தேன், சரி ஓகே என்னாச்சு நான் கேட்க மாட்டேன், ஓகே நீ போ ட்ரை பண்ணு, இன்றைக்கி விடு நாளைக்கு போ, திரும்பி மறுநாள் வந்து காலைல வந்து வேலைக்கு போலியா தண்டமாக வீட்டில் உட்காந்துருக்க தண்டை சார் சாப்பிட்ற இப்படி சொன்னால் இந்த வேலைக்கு தான் சார் போக முடியும். எங்கே போனாலும் அடிக்கிறாங்க, இங்கே போனாலும் அடிக்கிறாங்கன்னா என்ன சார் பண்ண முடியும்? கிடைச்ச வேலை தான் சார் செய்ய முடியும். எதில் வந்து காசு வருது அதில் சார் பண்ண முடியும். நான் மாத சம்பளம் 15000 நான் வீட்டில் மாதம் கடைசியில் கொடுக்குறேன்னா எனக்கு கிடைக்கிற மாதிரியே தான் எனக்கு கிடைக்கல எங்கள் அம்மா கிட்ட இருந்து. ஏன்னா அவங்க இடத்துலேருந்து யோசிக்கும் போது இப்போ அவங்க சொல்கிறாங்க வாரத்துக்கு 15000 வருதுன்ட்டு. அப்படி வந்திருந்தா நாங்கள் இன்னும் வேலை போயிருப்போம். பட் அதுக்கான எஃபெக்ட் அவங்க போடுறாங்களான்னு எனக்கு தெரியல. இப்போ என் வீட்டில் என் தம்பி மாதம் சம்பாதிக்கிறேன், என் தங்கச்சி மாதம் சம்பாதிக்கிறாங்க. என் தங்கச்சி நான் ஃபோன் வாங்கி கொடுக்கல சொல்லி நைட்டு 3 மணிக்கு கோயம்பேடில் போயிட்டு கோச்சிக்கிட்டு வீட்டு விட்டு போயிட்டாங்க. அன்றைக்கி நான் வாரம் சம்பளம் வாங்குறேன், நான் தான் ஃபோன் வாங்கி கொடுத்தேன். மாதம் சம்பளம் வாங்குறேன், என் தம்பி ஃபோன் வாங்கி கொடுக்கல, என் தங்கச்சிக்கு வந்து அவங்க வாங்கிக்கல. என் தம்பிக்கு பைக் எடுத்துகிட்டு போனதுக்கு எதுக்கு என் பைக் எடுத்துகிட்டு போகிற கேட்டான். நான் சொந்த காசில் பைக் வாங்கினேன் சார். நான் வாங்கலை, என் ஃபோன் உடஞ்சிருக்குதா, எனக்கு நான் வாங்கலை, என் தங்கச்சி ஹாப்பினஸுக்காக தான் நான் வாங்கினேன். இப்போது என் ஃபோன் எடுத்துன்னு என் வாங்கி கொடுத்த ஃபோன் எடுத்து வேலைக்கு போயிருக்கான். என் தம்பியை நான் அசிங்கப்படுத்தினா என் பைக் எடுத்து தான் அவன் வேலைக்கு போயிருக்கான் சார். நான் பெருமையாக நான் சொல்லிக்கிறேன் சார். நான் ஃபுட் டெலிவரி பண்ணுற ஜாப் வந்து இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க தப்பு. ஃபுட் டெலிவரி பண்ணுறது கரெக்ட் தான் சார். பிச்சை எடுக்குது மட்டும்தான் தப்புன்னு சொல்லல சார். எடுத்து மட்டும்தான் சார் தப்பு வேலை. நாளைக்கே கல்யாணம் என் புள்ள வந்தானா என்ன ஜாப் பண்ணா சார் ஃபுட் டெலிவரி பண்ணுற தைரியமாக சொல்லுவேன் சார். நான் ரொம்ப பெருமை தான் சார் படுறேன். இவங்க சொல்கிற மாதிரி அசிங்கலாம் எதுவுமே இல்லை சார். அது உங்களை நம்பி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணணும் இல்லைனா ஃபுட் டெலிவரி பண்ணுற பையனை கல்யாணம் பண்ணுவாங்களா? 29 வயசு ஆகுது, பண்ண மாட்டாங்க. வீட்டோட முதல் பட்டதாரி நான் தான். எம்எஸ்சி வரைக்கும் என்னை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்றைக்கி நான் ஹெச்ஆராக இருக்கேன். இப்போ ஒரு பையன் டெலிவரி வேலைக்கு போகிறான் அப்படின்னா அவனுக்கு இப்போ பொண்ணு தேடுறோம் அப்படின்னா அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு பார்க்கலாம், அவன் எவ்வளோ சீர் செஞ்சுருக்கான்னு பார்க்கலாம். அவன் எந்த நிலைமையில் இருக்கான், நாங்கள் எப்படி பொண்ணு கொடுக்குறது, ஃப்யூச்சரில் எப்படி வச்சு பார்த்துப்பான் அப்படின்ற கொஷின் தான் கேட்குறாங்க. ஒரு தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்து எம்எஸ்சி வரைக்கும் படிக்க வச்சு எல்லாமே அவங்க பண்ணி இப்போ நான் ஒரு லெவலுக்கு இருந்துக்கு இப்போ அவங்க சொல்கிறாங்க அண்ணனுக்கு நீ தான் கல்யாணம் பண்ணணும் முன்னாடி நின்று அப்படின்னு சொல்லிட்டு. நான் போய் யாருக்கிட்ட இவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. கேட்குறாங்க மினிமம் ஒரு 30,000 இப்போ இருக்கிற இதுக்கு வேணும், என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவமானங்கள் வந்து குடும்பங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு இருக்குல்ல? நீங்கள் டெலிவரி பண்ணுற இடத்துல எப்படிப்பட்ட அவமானங்களை சந்திச்சுட்டு இந்த வேலை பார்க்குறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அதை சொல்லுங்களேன். நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனேன் சார், ஃபுட் டெலிவரி பண்ண போனேன். நோட்டீஸே எழுதி விட்டுருக்காங்க, டெலிவரி பாய்ஸ் வந்து எலிவேட்டர் யூஸ் பண்ண வேணாம், ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லி போட்டிருக்கு. அது 10 அடுக்கு மாடி. 10 மாடியா? 7வது மாடி போனா ஸ்டெப் யூஸ் பண்ணி போனோன்னா எனக்கு அதுக்கே 1/4 மணி நேரம் ஆகும். நமக்கு கம்பெனிலேயே கஸ்டமர் ஹேண்டிலிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி தருவாங்க. அதனால அவர்கிட்ட நம்ம எதுவுமே நம்ம முகத்தை கூட காமிக்க முடியாது. காமிச்சோம்னா நம்மளோட ஐடி பிளாக் ஆகிடும். நான் ஒரு இடத்துக்கு ஃபுட் டெலிவரி கொடுக்க போனேன். வீடு பக்கத்தில் நெருங்கிட்டேன். கால் பண்ணதுக்கு என்ன சொன்னேன், ஃபுட் டெலிவரி தானே பண்ணுறேன் நீ, ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டேன் நாயே கேட்குறாரு ஃபோனில். என்ன சார் நான் உங்கள் வீட்டில் பக்கத்தில் தான் இருக்கேன், வெளியே தான் இருக்கேன், வந்து வாங்கிட்டு போவாங்க சொன்னேன். வெயிட் பண்ணு, 1/2 hour கழிச்சு வெளியே வர சார். அவர் ஃபுட் டெலிவரி பண்ண நாய் தானே, அவனுக்கு வெயிட் பண்ண என்ன கேட்குறாரு. இதை நான் அவர் எதிர்த்து பேசியிருந்தேன்னா, அவரை சட்டையை பிடிச்சி கேட்டிருந்தேன்னா அவர் சொன்ன மாதிரி தான் சார் நடந்திருக்கும். ஐடி பிளாக் பண்ணிருப்பாங்கனால எதுவும் பண்ணிருக்க முடியாது சார். நான் வேலைக்கு சேர்ந்த புதுசில் பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு கஸ்டமர் அட்ரஸ் வந்து பர்ஃபெக்டாக தெரியாது, போக போக தான் தெரியும். எனக்கு ஆர்டர் போடும்போது நான் பண்ண கஸ்டமர் லொக்கேஷனை ரீச் ஆகிட்டு நான் வந்து கால் பண்ணேன், பிரதர் உங்கள் லொக்கேஷன் தான் இருக்கிறேன், எனக்கு எங்கே வரும்னு தெரியல, கொஞ்சம் கரெக்டாக சொன்னீங்கன்னா நான் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னார். ஏய் அரே நீ யாரு, நீ பிரதர் என்ன சொல்கிற, நான் உன் கூட பிறந்தனா இல்லை நீ என் கூட பிறந்தியா, இல்லை நீ என்ன ஜாதி, நீ வந்து என்ன வந்து இப்படி பிரதர்ன்னு சொல்றியா, வெயிடா நாயா அப்படின்னு சொல்லி வச்சிட்டார் போனேன். இதில் ஜாதியெல்லாம் அவர் இழுத்துட்டாரா? இழுத்தாரு. அவர் ஒரு பர்டிகுலர் ஒரு ஜாதி பேரை சொல்லிட்டு சொன்னார், நீலாம் வந்து என்கிட்ட இப்படி பேசுறியா, என்ன நீ பிரதர்ன்னு சொல்றியா அப்படின்ட்டாரு. நான் காலேஜ் படிக்கும்போது நான் வந்து கொஞ்சம் கம்ப்யூட்டர் நல்லா ஆப்ரேட் பண்ணுவேன், எல்லாருக்கும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணி கொடுத்தேன். எனக்கு தெரிஞ்ச பையன் வந்து என்ன கேட்குறான், என்னடா கிளாஸில் அப்படி படித்த நீ என்ன இப்போ இதாக ஓட்டுனுங்கிறேன்டா, அது ஒரு மாதிரி நக்கலா, அப்போ எப்படி இப்போ என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான பார்வையோட இந்த வேலையில பார்க்குற அப்படின்னு கேட்டான். என்ன பதில் சொல்கிறதுனே தெரியவே இல்லை. அந்த செகண்ட் எனக்கு அந்த இடத்துல அழுவே வந்துட்டு, என்னடா இது, அவனுக்கு ப்ராஜெக்ட் நான் பண்ணி கொடுத்தேன், அந்த கிளாஸுக்கே பண்ணி கொடுத்தேன், அவனுக்கும் நான் தான் பண்ணி கொடுத்தேன். ஆனால் வந்து அவ்வளோ திறமை இருந்து என்னடா இந்த இது பண்ணுறமே இப்படி கேட்டானேன்ட்டு எனக்கு ஒரு நிமிஷம் சுத்தமாக புரியவே இல்லை. 10th ஃப்ளோர் அது வர சொன்னாங்க, நானும் மேலே போயிட்டேன். காலிங் பெல் ரொம்ப நேரம் அடிச்சிட்ருக்கேன், காலும் அவங்களுக்கு கனெக்ட் ஆகலை. நான் ரொம்ப நேரம் தட்டிகிட்டே இருந்தேன். வந்தாங்க, வந்து
ஒரு டீசன்ஸ் இல்லை, ஒரு சென்ஸ் இல்லை, ஒரு மேனஸ் இல்லை. இப்படி தான் வந்து இப்போ எனக்குன்னா நான் உன்ன மாதிரி ரோட்டில் சுற்றிட்டு இருக்கேனா, நான் வேலை பார்க்குறேன், நான் உள்ளே உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கேன், சிஸ்டமில் வேலை பார்த்துட்ருக்கேன், 100 பேருக்கிட்ட மீட்டிங் நடக்குது, நீ மாட்டின வர போகிற அப்படின்னு ஒரு மாதிரி ஒருமையிலே பேசினார். அப்போ வந்து என்னன்னு ஐயோ இந்த வேலையே வேணாம், நான் போயிட்டேன் சார், சீரியஸாக நான் போயிட்டு நான் உட்காந்து யோசித்தேன், ஒருத்தன் இப்படி நம்மளை பேசிட்டான்றதுக்காக நம்ம இந்த வேலையை விட்டால் நம்ம நாளைக்கு நம்ம குடும்பம் கஷ்டப்படும். ஸோ அதனால் நான் எழுந்து ஓடினேன் சார். இந்த வாரம் நாம் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய தலைப்பு டெலிவரி வேலைகள் இருக்கும் பட்டதாரிகள் வெர்சஸ் அவர்கள் குடும்பத்தினர். இந்த தலைப்பின் கீழ் பேசுறதுக்காக இன்னைக்கு நம்மளோட ஒரு சிறப்பு விருந்தினர் இன்னைக்கு வந்திருக்காரு. ரஃபி ஏஜே, ஃபவுண்டர் இன்வே, பிஸ்னஸ் அனலிஸ்டாகவும் இருக்காரு. ஒரு 1000 ஆண்டர்பிரனருக்கு மேலே அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய ஒரு கிளாஸஸ் எடுத்திருக்காரு, ஒர்க் ஷாப் எடுத்திருக்காரு. இப்போ இவங்கெல்லாம் படித்த கூட்டம், படித்து பட்டதாரியான கூட்டம். அதிலும் குறிப்பாக அநேகம் பேர் முதல் பட்டதாரியாகவே எல்லாமே இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு பக்கம் வேலை கொட்டி கிடக்குதுன்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் வேலை கிடைக்கலன்னு சொல்லி இவங்கெல்லாம் டெலிவரி பாயாக இருக்காங்கல்ல. இந்த காமன் பீப்புள் எதை நம்பணும்? வேலை அதிகமாக இருக்குங்கிறத நம்பணுமா, வேலை கிடைக்காம தான் இவங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, சமூகமே இதெல்லாம் புரிஞ்சுக்கங்கன்னு நாங்கள் பார்க்கணுமா? வீட்டில் சும்மா இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் இவங்க வந்து உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்பி இறங்கி ஏதோ ஒன்று உழைச்சி ஃபேமிலிக்காக கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு டெஃபினட்டாக வி ஹாவ் டு சல்யூட். ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த பக்கம் இவங்க கேட்குறது, இவங்க ரொம்ப பூசி மொழிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஓப்பனாக பேசிடலாமா? இவங்க பயப்படுறது ஒன்றே ஒன்று விஷயந்தான், நீங்கள் எங்கேயாவது உயிரை விட்டுருவீங்களோன்னு தான் பயப்படுறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. உங்கள் வறுமையை கொண்டு போய் நீங்கள் வந்து இந்த கார்ப்பரேட் கம்பெனியில் அடக வைக்கிறனால உங்களோட இளமையை தொலைச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஆதங்கம் தானே உங்களுக்கு. இப்போ இந்தியாவில் கிட்டத்தட்ட 40% மக்கள் வந்து ஜென்சி, இவங்கெல்லாம் ஜென்சி. இந்த ஜென்சி மக்கள் வந்து அந்த இளமையை தொலைச்சிட்டாங்க அப்படின்னா புதிதான வரக்கூடிய ஐடியா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போகாது. இதுதான் இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் இந்தியாவில் 77 லட்சம் பேர் 2024 கணக்குப்படி இவங்களெல்லாம் கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிக் ஒர்க்கர்ஸ் வந்து 77 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 2030 இது 2.5 கோடியாக மாறப்போகுது. இந்த மார்க்கெட் வந்து அழிய போகிறது கிடையாது. இன்னும் டெலிவரி அப்படிங்கிறது மல்டிப்ளை ஆக போகுது. அண்ட் நிறைய ஆப்ஸ் நம்ம ரீசெண்டாக வரது அது பார்த்துருக்கோம். இப்படி இங்கே பிரச்சனையே வந்து இங்கே ரொம்ப அழகாக அந்த மேடம் வந்து சொன்னாங்க, அவங்களோட ஆதங்கத்தெல்லாம் சொன்னாங்க. இப்போ சார் ரோபோட்டிக்ஸ் படிச்சிருக்காரு அப்படிங்கிறார். இவர் அஹெட் ஒரு 6-7 இயர்ஸ் முன்னாடியே முடிச்சிட்டிங்க. இன்றைக்கி அதோட ஓப்பனிங் பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நான் 2 கொஸ்டின் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவனால் ஆன்சர் பண்ண முடியாது. என்ன சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட்டாக இருக்குது, ஆகுமெண்டட் ரியாலிட்டி பார்க்குறீங்களா, விஷுவல் ரியாலிட்டி தெரியுமா, பிஐ தெரியுமா, எம்ஐ தெரியுமா, இந்த மாதிரி அடுக்கடுக்காக கொஸ்டின் கேட்டானா தெரியாதுன்னு சொல்லிட்டு விலகிடுவாங்க. இந்த கேப் தான் இப்போ இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய கேப்பாக மாறுது. இவங்க நிறைய விஷயத்தை ஆக்சுவலாக சொல்ல மறந்துட்டாங்க. இவங்க டெலிவரி பண்ணதுக்கப்புறம் பாதி நேரம் கேம்ஸ் விளையாடுறது பார்த்துருக்கீங்களா? அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்கிறேன், கொஞ்சம் ஃப்ரீயாக என்னோட மைண்டை வந்து நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். பட் இவங்களோட டைமையும் இவங்களோட இளமையும் அது தின்னுட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியாமே அது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இது மிகப்பெரிய டேஞ்சரான விஷயம். இப்போ இன்ஃபேக்ட் எல்லா இந்த கார்பரேட் கம்பெனிஸ் சொல்கிறது என்னென்னா, டெலிவரி பாய்ஸாகவே வச்சுருக்காங்களே. இந்த செட்டில் வந்து லைட் பாயாக இருக்கிறவர், அடுத்தது ஜென்ரல், அடுத்தது கேமராமேன், அடுத்தது டைரக்டர், இப்படி ஒரு பொசிஷன் இருக்குது. உங்களுக்கு என்ன பொசிஷன் இருக்குது? டெலிவரி பாய், அதுக்கப்புறம் அடுத்தது என்ன டெலிவரி பாய், அடுத்து என்ன டெலிவரி பாய். ஸோ இன்ஃபேக்ட் எல்லா இதுலேயுமே கேரியர் லேடர்னு ஒன்று இருக்குது. டெலிவரி பாய் இருக்கவங்க அடுத்து எப்படியாவது ஸ்டோருக்குள்ளே போகணும், ஆர் குவாலிட்டி செக்கிங், இந்த மாதிரி ஒரு லேடர் இருந்ததுன்னா பரவாயில்ல. இந்த மாதிரி லேடர் கொடுக்குறது அழகாக சொன்னீங்க. சினிமா துறையை எடுத்துட்டிங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஏடியா உள்ளே வருவார். அவருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 500 ரூபா சம்பளம் இருக்கும், 1000 ரூபா சம்பளம் இருக்கும். சில பேர் சாப்பாடு மட்டும் கொடுப்பாங்க. ஆனாலும் அவர் பொறுமையாக வேலை பார்ப்பார். அந்த ஃபஸ்ட் ஏடி என்ன பார்ப்பார், அடுத்து செகண்ட் ஏடி ஆவார், செகண்ட் ஏடி தேடி ஆவார், தேடி முடிஞ்சவொடனே அசோசியேட் டைரக்டருங்கிற இடத்துக்கு வருவார். அசோசியேட் டைரக்டருங்கிற வந்து கோ டைரக்டர் கிட்ட வருவார், டைரக்டருக்கு அடுத்த கார்டில் வருவார். அப்புறமா டைரக்டர் ஆவார். இதுவே 5 வருஷத்தில் போகும். சில பேர் 2 வருஷம் இருக்கும், சில பேர் 10 வருஷம் கூட போய் டைரக்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் இந்த வளர்ச்சி இவங்க வாழ்க்கையில் இல்லை. அது இவங்க தெரிஞ்சு தேர்வு பண்ணுறாங்களா, இதில் தெரியாமல் இதில் போய் விழுந்துடுறாங்களா? 2 ஆடு வருது. 15,000 ரூபா சம்பளம் அப்படின்னு ஒரு ஆடு, 30,000 ஒரு ஆடு. நீங்கள் உங்களோட இளமை காலத்தில் அதை பார்த்தீங்கன்னா அந்த எந்த ஆடுக்கு நீங்கள் மயங்குவீங்க? 30,000 ரூபா ஆடுக்கு தானே நம்ம போயிடுறாங்க, மாட்டிடுறாங்க. பட் இதில் தெரியாத விஷயம் என்னென்னா, இவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, எனக்கு மேனேஜரே இல்லை, எனக்கு யாரையும் மேனேஜ் பண்ணுறது இல்லை, அந்த ஆப் ஒன்று போதும் உங்களை மேனேஜ் பண்ணுறதுக்கு. திருப்பி எல்லாரும் சொன்னாங்க, பல அவமானங்களை ஷேர் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் இவங்களுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க அந்த கம்பெனிஸ். கஸ்டமர் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க இன்னொரு டெலிவரி பாயை நான் அப்பாயின்ட் பண்ணிடுவேன், இன்னொரு கஸ்டமரை நான் இழக்க விரும்புறது இல்லைங்கிற ஒரு கார்பரேட் அப்ரோச் எப்பவுமே
கம்பெனிஸ்ட்டு இருக்குது. இது நம்ம விழிப்புணர்வாக இருந்துட்டோம் அப்படின்னா சரி இந்த ஒரு ஷார்ட் டேர்ம் 2 years 3 years 4 yearsன்னு பெஞ்ச் மார்க் வச்சுட்டு எக்ஸிட் எடுக்க தெரிஞ்சதுன்னா நீங்கள் வின். இல்லைன்னா திருப்பி அந்த கார்ப்பரேட் ஸ்பின்னுக்குள்ளே போய் மாட்டிக்குவீங்க. ஜாபில் 2 வகை இருக்குங்க. ஒன்று ஸ்டாஃப் ஜாப்ஸ், இன்னொன்று வந்து மைண்ட் ஜாப்ஸ். இந்த ஸ்டாஃப் ஜாப்ஸை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடியும், இன்னொரு டெலிவரி பாயை ரீப்ளேஸ் பண்ண முடியும். பட் மைண்ட் ஜாப்ஸ்னு இருக்குது. இந்த மைண்ட் ஜாபுக்கு நீங்கள் எப்போ ஷிஃப்ட் ஆகிறீங்களோ அங்கே தான் காசு. சரி, மைண்டுக்கு தான் காசு. இன்ஃபேக்ட் நான் வந்து உங்கள் சைடில் நான் வந்து நீங்கள் அங்கே கொஞ்ச நேரம் ஷோ பார்த்துட்டு இருந்தேன். நான் என்னையவே நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட 2005 2004 5 25,000 ரூபா சம்பாரிச்சிட்டு இருந்தேன் நான் ஒரு தொழிலில். அது வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல. நான் நைட்டு 3 மணிக்கு வருவேன் 2 மணிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்க சொல்கிறாங்க, எங்கள் அப்பா வந்து ஒரு பாடகர், அவர் வந்து இது மாதிரி அன்டைம் வருவார் போவார். அப்பா மாதிரி நீயும் அன்டைம் வரையே போகிறே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வந்து ஃபேமிலியில் தெரிச்ச உடனே நான் 2,000 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போனேங்க. அடுத்த ஒரு 6 மாதம் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா சம்பாதிச்ச இடத்துல 2,000 ரூபாய்க்கு வேலைக்கு போகிறதுங்கிறது எனக்கு மிகப்பெரிய டாஸ்காக இருந்தது. பட் நான் பண்ணதின் விளைவாக அடுத்த ஒரு 6 வருஷம் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணோம். அண்ட் வெளியே வந்தோம். நான் சொந்தமாக ஒரு கம்பெனி ஆரம்பித்தேன். இன்றைக்கி 360 ரூபாவில் ஓப்பன் பண்ண கம்பெனி இன்றைக்கி ஒரு 10 கோடி 15 கோடி நோக்கி போயிட்டுருக்கு. அப்படின்னா இது வந்து பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப் வளர்ந்து ஸ்கில்லை வளர்த்து பேசிக்கிற திறன் வளர்த்து இந்த மாதிரி பல ஸ்கில்ஸை வந்து நம்ம பேரலாக வளர்த்துருக்கோம். அதோட ரெஃப்ளெக்ஷன் தான் இது. இன்ஃபேக்ட் நீங்கள் இதை தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இளைஞர்களுக்கு ஆசைப்பட்றேங்க. ரொம்ப சிறப்பாக உங்களுடைய கருத்து. தேங்க்யூ. வறுமையின் காரணமாக ஒரு இடத்துக்கு இந்த வேலையை தேர்வு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது சந்தர்ப்பம். ஆனால் அதுவே நிரந்தரமாக ஆக்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே வளர்ச்சி இல்லைங்கிறதான் குடும்பமும் சொல்லுது, வந்த கெஸ்ட்டும் சொல்கிறாங்க. நான் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்லியாக அட்வைஸ் பண்ண வேண்டிய விஷயம்னா இது உங்கள் இடம் இல்லை அப்படிங்கிற இலக்கை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இதை மீறி நம்ம ஓடி இன்னொரு இடத்துக்கு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சுற்றியே நிறைய பிஸ்னஸ் இருக்குது, நம்மளை சுற்றியே ஒரு வியாபாரம் இருக்குது. ஆனால் நம்ம பார்க்க தான் தவறிடுறோம். இன்னொரு விஷயம், ட்ரோன் வருது, டெலிவரி எல்லாம் வேறு மாதிரியான ஜோனில் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஹியூமன் ரிசோர்ஸை குறைச்சிக்கிட்டே வராங்க. அப்போது உங்களுக்கான ஆல்டர்னேட்டிவை நீங்கள் இன்றைக்கே யோசிக்கணும். அடுத்த 5 வருஷம் கழித்து இந்த வேலை என்ன ஆக போகுது, இன்றைக்கி கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க. திட்டமிடுதெல்லாம் முன்னாடியே பண்ணுங்க. பேரண்ட்ஸுக்கு சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு இடத்துல கைட் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச படிப்பை மட்டுமே பிள்ளைங்களை படிக்க வச்சு திணிக்காதீங்க. இன்றைக்கி ஒரு மன்னிப்பு கேட்குறாரு என் பிள்ளைக்கு, அன்றைக்கி அவன் வந்து கொடுக்கும்போது நான் அதை அவனுக்கிட்ட சரியாக பேச முடியல, இன்றைக்கும் அவர் வழி இருக்குது. அப்போது பிள்ளைகள் நம்ம உட்காந்து பேசுங்க. விருப்பப்படி செய்வதற்கு 2 பேருமே சேர்ந்து முடிவெடுங்க. அதுதான் அடுத்த இளைய தலைமுறைக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாகவும் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க ஒரு முயற்சியாகவும் இருக்கும். சிறப்பாக பேசியவர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கும் நேரம் இது. ஏஎஸ்டி மை கிட்ஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், ஏஎஸ்டி மை கிட்ஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆரி அர்ஜுனன்.